ஏமாந்த பிரசாந்த் கிஷோர். தேர்தல் வியூக வகுப்பாளர் என்ற அடைமொழியோடு வலம் வந்த பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய கட்சியின் வெற்றியை கணிக்க தவறியதிலிருந்து தேர்தல் வியூகருக்கான தகுதியை முற்றிலுமாக இழந்திருக்கிறார். தேர்தல் வியூகர் பணியை விட்டுவிட்டு கட்சி ஆரம்பித்து காணாமல் போனார் பிரசாந்த் கிஷோர். பீகாரில் மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று முழங்கி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஜன்சுராஜ் என்ற பெயரில் கட்சி தொடங்கிய பிரசாந்த் கிஷோர் அதன் பிறகு என்ன ஆனார் என்பதை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. நடந்து முடிந்த பீகார் சட்டசபை தேர்தலில் 240 இடங்களில் போட்டியிட்ட அந்த கட்சி ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்கவில்லை என்பது வடிவேலு காமெடியை விட மிஞ்சுகிறது. பீகார் அரசியலின் மையத்தளமாக இருப்பது சாதி அடிப்படையிலான வாக்கு வங்கிகள்தான். ஆனால் பிரசாந்த் கிஷோரின் கட்சிக்கு இத்தகைய அடித்தளம் எதுவும் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி, மெகா கூட்டணி, இந்த இரண்டுக்கும் நடுவில் நசுங்கி காணாமல் போனார் பிரசாந்த் கிஷோர். இனிமேல் என்ன செய்ய போகிறார் பிரசாந்த் கிஷோர் என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் பலமாக எழுகிறது. வியூகம் வகுக்கவும் லாயக்கில்லை, கட்சி நடத்தி வெற்றி காணவும் வழியில்லை என்கிறார்கள் தேர்ந்த அரசியல்வாதிகள். இந்த நிலையில் அவர் தொடர்ந்து நடிகர் விஜயின் தாவேகாவுக்கு ஆலோசனை வழங்குவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.